Matthew 18th chapter, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21 கடைசி வரைக்கும் நாம் வாசிப்போம். மத்தேயு 18:21 வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் வாசிப்போம். அப்பொழுது பேதுரு இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் வாழ விழுந்து வணங்கி, ஆண்டவரே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப் பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றார். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டார். அவனும் சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தார். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் இந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கிறது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கமளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவரை ஒப்பு கொடுத்தார். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனார். என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். உட்காருங்கள். இப்பொழுது நாம் வாசித்த அந்த மத்தேயு 18ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனார் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இன்றைக்கு நாம் மன்னிக்க முடியாத தன்மையை எப்படி கையாளுவது? Dealing with unforgiveness. மன்னிக்க முடியாத தன்மையை
ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் அன்றைக்கு இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்வதன் மூலமாக நாம் அனைவரும் தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில திருப்பு முறையை எதிர்பார்க்கிறோம். We want to see a breakthrough in our lives. நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முறை ஏற்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். சில வேளைகளிலே சபையில் இருக்கிற நாம் நீண்ட நேரம் உபவாசித்து ஜெபம் பண்ணின பிற்பாடும் நம்மாலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முறையை காண முடியவில்லை. நம்மில் சிலர் மாத்திரமல்ல, மற்றவர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, தேவன் கிருபை உள்ளவராய் இருந்தாரே, ஏன் தேவன் எனக்கு பதில் அளிக்கவில்லை என்று வியக்குகின்றோம். இன்றைக்கு நாம் மன்னிக்க முடியாத தன்மையின் அறிகுறிகளை பற்றியும் தேவன் அருளும் மன்னிப்பை பற்றியும் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனம், இந்த 2 வசனத்தையும் நானே உங்களுக்கு வாசிக்கிறேன். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. இது வெளியில இருக்கிற மக்களுக்கு சொல்லல, எபேசு திருச்சபையில் இருந்த கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்த வாக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். அப்போ பரிசுத்த வாக்களுக்குள்ள கசப்பு இருந்திருக்குது, கோபம் இருந்திருக்குது, மூர்க்கம் இருந்திருக்குது, கூக்குரல் இருந்திருக்குது, தூஷணம் இருந்திருக்குது, துர்குணம் இருந்திருக்குது. ஆகியதான் பரிசுத்த பவுல் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அவர் சொன்னார், ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருங்க, தயவாயிருங்க, மன உருக்கமாயிருங்க, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்க. பிதாவே, இவர்களுக்கு மன்னி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை சிலுவையில ஆணிகளால் கடாவப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்த வேளையில, ரத்தம் சிந்தி கொண்டிருந்த வேளையில அவர் ஜெபித்த முதல் ஜெபம். கர்த்தருடைய பிள்ளை, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? மன்னிக்கணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? ஒருவரை ஒருவர் தாக்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இன்றைய கிறிஸ்துவ சமுதாயத்தில் மன்னிக்கிற தன்மை இல்லாமல் இருப்பது மிக துக்ககரமான ஒரு காரியம். கிறிஸ்துவினுடைய குணங்களில் ஒன்று பிறரை மன்னிப்பது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை
ஒரு ஆலயத்துல ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். அப்படி பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பிரசங்கியார் ஆலயத்தில் உட்கார்ந்திருந்த திருச்சபை அங்கத்தினர்களை பார்த்து, உங்களில் எத்தனை பேர் உங்கள் விரோதிகளை மன்னிக்க விருப்பம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அந்த ஆலய வளாகத்தில் இருந்த எல்லாரும் தங்கள் கைகளை உயர்த்தினார்கள். உயர்த்தி சொன்னாங்க, நாங்கள் எங்கள் விரோதிகளை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். ஆனால் கடைசி வரிசையில ஒரு இருக்கையில ஒரு வயதான ஒரு தாயார், ஏறக்குறைய 96 வயது அந்த அம்மாளுக்கு இருக்கும். அந்த அம்மாளுடைய பெயர் திருமதி பீட்டர். அவர்கள் தன்னுடைய கையை உயர்த்தவே இல்லை, உயர்த்தவும் இல்லை, நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறோம் என்று சொல்லவும் இல்லை. அப்போ போதகர் பிரசங்கியா அந்த 96 வயதுள்ள வயது நிறைந்த அந்த தாயாரை பார்த்து, உங்களுக்கு எதிராளிகள் இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதற்கு அந்த தாயார் பதிலாக இல்லை அப்படின்னு சொன்னார். I have no enemies. எனக்கு எதிராளிகள் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ பிரசங்கியார் என்ன சொன்னார், அம்மா நீங்க எழுப்பி முன்னால வாங்க, முன்னால வந்து எல்லாரும் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் கேட்கும்படியா இந்த 96 வருஷங்கள் எப்படி ஒரு நபர் வாழ முடியும், அது மாத்திரமல்ல இந்த உலகத்துல ஒரு விரோதி கூட எப்படி வாழ்வது அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த பிரசங்கியார் 96 வயதுள்ள அந்த தாயாரை அழைத்தார். அந்த வயதான பெண் மேடைக்கு சென்றாள். மேடையில நின்று கொண்டு திருச்சபையாரை பார்த்து அவள் என்ன சொன்னாள் என்றால், எல்லா என் விரோதிகளும் ஏற்கனவே மரித்து விட்டார்கள். என்னுடைய விரோதிகள் எல்லாரும் ஏற்கனவே மரித்து விட்டார்கள். இந்த கூற்றை கேட்டவுடனே ஆலயத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சிரிப்பா வந்துச்சு. கர்த்தருக்கு நன்றியானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சபையில அநேக தியாகபூர்வமாக நேசிக்கிறவர்களிடம் பழகும் பொழுது, தியாகபூர்வமாக நேசிக்கிறவர்களுடன் பழகும் பொழுது மற்றவர்கள் தியாகபூர்வமாய் நேசிக்கிறவர்களை காயப்படுத்தியிருக்கிறார்கள். இத்தகைய அனுபவங்கள் நம்மில் பல பேருக்கு உண்டு. நம்ம தியாகபூர்வமா மற்றவரை நேசிப்போம், ஆனால் மற்றவர்கள் நம்ம என்ன செய்யறாங்க, காயப்படுத்துறாங்க. ஆனால் கர்த்தருக்கு அருமையானவர்களே, அப்படி காயப்படுத்துகிறவர்களை குறித்து இந்த பிரசங்க வேளையில நம்முடைய இருதயத்துல நாம் கசப்பை வைத்திருக்கிறோமா? மக்கள் நம்மை ஆயிரக்கணக்கான வழிகளிலே காயப்படுத்தியிருக்கிறார்.
செய்ய வேண்டும். நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? மன்னிக்காமல் அவர்களை மன்னிக்காமல் இருப்போமா? இல்லாவிட்டால் அவர்களை நாம் மன்னிப்போமா? நீங்கள் தான் எதை தெரிந்து கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு நன்மை பயன். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நான் உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் உங்கள் விரோதிகளை மன்னிப்பீர்களா என்று கேட்டால் நீங்கள் சொல்வீர்கள், நான் மன்னிக்கிறேன். ஆனால் நீங்கள் மன்னிக்கிறீர்களா மன்னிக்க மாட்டீர்களா என்பதை எப்படி நாம் துப்பறிவது? இல்லாவிட்டால் எப்படி நாம் கண்டுபிடிப்பது? அதற்கு ஆதாரமாக லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் உள்ள ஓமையை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஓமையில ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். இந்த 2 குமாரர்கள்ல நம்முடைய திருச்சபைகளிலே வழக்கமாக நாம் பார்க்கிற குமாரன் யார்? இளைய குமாரன். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த ஊதாரி குமாரனை சில சமயங்கள் சொல்றாங்க கெட்ட குமாரன் அப்படின்னு. இந்த குமாரனை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்காம நாம் மூத்த குமாரனை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அநேக சபைகளில் இளைய குமாரனை பற்றி பார்த்திருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் மூத்த குமாரனை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். மூத்த குமாரனை நாம் குறித்து நாம் பார்க்க வேண்டுமானால் முதலாவது இந்த மூத்த குமாரனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குது? மன்னிக்க முடியாத இருதயமா இருக்குது. இந்த மூத்த குமாரனுடைய இருதயம் மன்னிக்க முடியாத இருதயமா இருக்கிறதுனால இந்த மூத்த குமாரனுடைய இருதயத்துல சந்தோஷமே இல்லை. லூக்கா 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவன் 28ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த மூத்த குமாரனை போல இன்றைக்கு அநேக மக்கள் விருந்தினர் கூட்டத்தை விரும்புவதில்லை. வீட்டிலே இசைக்கப்படும் இசையை விரும்புவதில்லை. வீட்டிலே நடத்தப்படுகிற நடனத்தை விரும்புவதில்லை. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு பைத்தியக்காரன போல. ஆனா அந்த வீட்டுல அந்த நேரத்துல மற்றவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பைத்தியக்காரன போல இருக்காங்க. அது மாத்திரம் அல்ல, இந்த பைத்தியக்காரன போல இருக்கிற இந்த மூத்த குமாரன் மற்றவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதில் இவனுக்கு விருப்பம் இல்லை. இத்தகைய மூத்த குமாரனை போல இருக்கிற மக்கள் மற்றவர்கள் சந்தோஷப்படுவதை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? அவங்க மற்றவங்க
இந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் யார் செய்யறது தெரியுமா? நான் தான் எல்லா வேலையும் செய்யறேன். இந்த வீட்டில் இருக்கிற எல்லா மக்களுடைய பாரத்தை யார் சுமக்கிறார்கள் என்றால் நான் தான். மூத்த குமாரனாகிய நான் தான் இந்த குடும்ப பாரத்தை சுமக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த மூத்த குமாரன் அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இயல்பான வாழ்க்கையை அவன் ஒரு கவலையற்ற, கருத்தற்ற, அக்கறை இல்லாத ஒரு வாழ்க்கையை மூத்த குமாரன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா அதே குடும்பத்துல அந்த மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா இயல்பான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல கூட மூத்த குமாரர்கள் உண்டு. மூத்த குமாரர்கள் உண்டு. மூத்த குமாரன் குடும்பத்தில் இருந்தான், ஆனா வீட்டில் மூத்த குமாரன் குடும்பத்தில் இருந்தான், ஆனா வீட்டில் இல்லை. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் உறவு கொள்ளாத ஒரு மூத்த குமாரனாக அவன் இருக்கிறான். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள்ல எப்படி இருக்கிறாங்கன்னா அதிகாரப்பூர்வமா இருக்கிறாங்க, ஆனா குடும்பத்துக்குரிய நபரா அந்த குடும்பத்துல இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல குடும்பத்துக்கு உரியவர்களா இல்லை. குடும்பத்துல எப்படி இருக்கிறாங்கன்னா அபிஷியலா இருக்காங்க. அபிஷியல் அர்த்தம் அதிகாரப்பூர்வமா இருக்கு, ஆனா அவங்க குடும்பத்துக்குரியவர்களா வாழ்க்கை நடத்த ஏதோ கடமைக்காக ஏதோ ஒரு சில காரியங்களை செய்துட்டு அப்படியே போயிடுறாங்க. அவர்களுக்கு என்ன விருப்பம் இல்லைன்னா மற்றவர்கள் சந்தோஷமா இருக்க அவர்களுக்கு விருப்பமே கிடையாது. மற்றவர்கள் அவனும் குடும்ப மூத்த குமாரன் எப்படி இருக்கிறான்னா அவனும் அந்த குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. மூத்த குமாரன் எப்பொழுதும் எப்படி இருக்கிறான்னா எதிர்மறையாகவே, எதை சொன்னாலும் எதிர்மறையா பேசுகிறார். எண்ணத்துல எதிர்மறை, சிந்தனையில எதிர்மறை, வார்த்தையில எதிர்மறையா. இன்றைக்கு அநேக சபைகள்ல பரிசுத்த ஆவியானவருடைய விருது கொண்டாட்டத்துக்குள்ள பிரவேசிக்க அநேகருக்கு விருப்பம் கிடையாது. இத்தகைய மக்கள் திருச்சபையில் தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா சில வேளைகளிலே சக விசுவாசியுடன் எப்படி இருக்கிறாங்க? கோபமா இருக்கிறாங்க. அவங்க சபையில் இருப்பாங்க, பாடவே மாட்டாங்க. சபையில் இருப்பாங்க, பாடவே மாட்டாங்க. கைத்தாழ விட மாட்டாங்க. தேவனை ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்ய மாட்டாங்க? ஆராதிக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் பரிசுத்த ஆவியின் மகிழ்ச்சியுள்ள அந்த விருது கூட்டத்தில் நான் பங்கு பெற எனக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு இந்த நவம்பர் 28 இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை
இந்த திருச்சபைக்குள்ள கொண்டு வந்தது நோக்கம். இந்த திருச்சபை உங்களுடைய வீடு. அல்லேலூயா. This is your house. இந்த திருச்சபை உங்களுடைய வீடு. இந்த வீட்டுல நீங்க எப்படி இருக்கணும்னா, இன்னைக்கு இந்த 2 மணி நேரம் இந்த ஆலயத்தில் இருக்கிறீங்கன்னா, இந்த 2 மணி நேரமும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் நீங்க இருக்கிறீங்க. துக்கத்தையும் வேதனையும் அனுபவிக்க கர்த்தர் உங்களை தம்முடைய பிரசன்னத்துக்கு கொண்டு வரல. ஆமென். அல்லேலூயா. ஆகவே நம்ம இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு நம்முடைய சிந்தனையில, நம்முடைய எண்ணத்துல, நம்முடைய யோசனையில, நம்முடைய நினைவுல எதிர்மறையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம வருத்தத்தோட இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து, நாம் கோபமா இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்க கூடாது. ஏன்னா நீங்க தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அவருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. அவரது வலது பார்சத்துல நித்திய பேரின்பம் உண்டு. சங்கீதம் 16:11 வாசிக்கும். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் இந்த செப்டம்பர் 18ஆம் தேதி கர்த்தர் உங்களை எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்? இங்க ஒரு விருந்து நடைபெறுகிறது. இந்த விருந்து கூட்டத்துல நீ என்ன செய்யணும்? களி கூற வேண்டும். இந்த விருந்து கூட்டத்தில் நீ என்ன செய்யணும்? களி கூர்ந்து மகிழ கடவும். ஆமென். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தோஷம் எங்க இருக்குது? எந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்குதோ அந்த இடத்துல சந்தோஷம் உண்டு. ஆமென். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் இந்த செப்டம்பர் 18ஆம் தேதி 28ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ரேடியன் திருச்சபை வளாகத்துல கர்த்தர் உங்களை ஏன் கொண்டு வந்திருக்கிறார்? லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 10:27. அவன் பிரதித்திரமாக, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று. அல்லேலூயா. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ என்ன பண்ணணும்? பிறனிடம். சொல்லுங்க, வாய் திறந்து. பிறனிடத்தில் அன்பு கூறணும். பிறனிடம்னா யாரு? உன் மனைவியிடத்தில் அன்பு கூறணும். உன் கணவரிடத்தில் அன்பு கூறணும். உன்னுடைய தகப்பனிடத்தில் அன்பு கூறணும். உன்னுடைய தாயினிடத்தில் அன்பு கூறணும். உன்னுடைய பிள்ளைகளிடத்துல அன்பு கூறணும். குடும்பத்துல இந்த மூத்த குமாரனை போல ஒரு பைத்தியக்காரனாக இராதே. அவன் எப்பொழுது என்ன பண்ணு? மற்றவங்களை அழைத்து கொண்டிரு. ஏன் அழைத்து கொண்டிரு? உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற தெய்வீக அன்பினாலே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, லூக்கா 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 15:28. அப்போது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தால் தகப்பனே வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். பாருங்க, குற்றம் செய்த நபர், நல்லா கவனிங்க, குற்றம் செய்த நபர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். யார் குற்றம் செய்த நபர்? இளைய குமாரன். இளைய குமாரன் குற்றம் செய்தவர். குடும்பத்தை விட்டு வெளியே போனவர். ஊதாரித்தனமா வாழ்ந்தவர். ஆனா குற்றம் செய்தவன்
இப்பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் நீ தாழ்வில் இருக்கும் பொழுது, தகப்பனை விட்டு தூரமான இடத்துல இருக்கும் பொழுது, தகப்பனுடைய அன்பை நீ நினைவு கூர்ந்தாய். நினைவு கூர்ந்தது மாத்திரமல்ல, மனம் திரும்பினாய். மனம் திரும்பினது மாத்திரமல்ல, பிதாவுடைய பிரசன்னத்துக்கு, அப்பாவுடைய பிரசன்னத்துக்கு நீ திரும்பி வந்தாய். ஆகவே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, குற்றம் செய்தவர்களை, செய்த இளைய குமாரனை கர்த்தர் என்ன பண்றாங்க, ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆனா மூத்த குமாரன் எப்படி இருக்கிறாரு? மூத்த குமாரனுடைய இறுதி எப்படி இருக்குது? தகப்பன் இளைய குமாரனை மன்னித்து விட்டார். ஆனா மூத்த குமாரன் அந்த வீட்டுக்கு வரும்போது எப்படி வரும்? கோபமாய் வருகிறார். எப்படி வருகிறான்? கோபமாய். ஏன் கோபமாய் வருகிறான்? மூத்த குமாரனுக்கு மன்னிக்க இயலாத இருந்தது. மூத்த குமாரனுக்கு எப்படிப்பட்ட இருதயம்? மன்னிக்க இயலாத இருதயம். கர்த்தருடைய பிள்ளை, இந்த ஆலயத்தில் குற்றம் செய்தவர்கள் மனம் திரும்பி பிதாவுடைய பிரசனத்தில், தகப்பனுடைய பிரசனத்துக்குள்ள வந்து இந்த ஆலயத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற வேளையில மூத்த குமாரனை போல மன்னிக்க விருப்பமில்லாத இருதயத்தோடு நீங்கள் கோபமாய் இருந்தால் இன்றைக்கே மனம் திரும்பி விடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தருடைய அருமையானவர்களே, நீங்கள் ஒரு நெருக்கடிக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது, நீங்கள் சந்திக்கிற மக்கள் உங்களிடம் ஒரு தலைபட்சமாக நடந்து கொள்ளும் பொழுது, ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்துல அல்லது உங்களுடைய குடும்பத்துல நம்முடைய எதிர்த்தரப்பினரோடு நாம் என்ன செய்கிறோம்? வழக்கமாக கோபமடைகிறோம். ஆமென், அல்லேலூயா. நாம் என்ன பண்றோம்? நம்முடைய இருதயம் மன்னிக்கும் இருதயமாய் இல்லாதபடியினால நாம் மற்றவர்களை எப்படி இருக்கிறோம்? ஒரு பைத்தியம் பிடித்தவர்களை போல நடந்து கொள்கிறோம். ஆனா கர்த்தருடைய அருமையானவர்களே, இந்த காரியத்துல ஆண்டவர் இன்றைக்கு உன் இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயம் எப்படி இருக்கணும்? ஒரு மன்னிக்கும் இருதயமாக இருக்கணும். உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய அக்கிரமத்தை, உன்னுடைய அநியாயத்தை, உன்னுடைய மீறுதலை இயேசு மன்னித்தாரல்லவா? ஆகவே நீ என்ன செய்யணும்? மற்றவர்கள் உனக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது மனப்பூர்வமாய் நீங்கள் மன்னிப்பினால் நீங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும்? மன்னிப்பு வேணும். இப்ப பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம். என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. பாருங்க, இந்த மூத்த குமாரனுக்கு என்ன இருதயம் இருக்குது? மன்னிக்க இயலாத இருதயம். இந்த மன்னிக்க இயலாத இருதயம்
சுய தியாகங்களில் பெருமை கொள்ளும், பெருமையா பேசும், தற்புகழ்ச்சி இருக்கும். ஆயினால்தான் நம்ம வாசிக்கப்பட்ட 29வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? ஒரு காலம் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தும். பத்தியா? அப்போ அவன் என்ன சொல்றான்? தன்னை மெச்சிக் கொள்கிறான், தன்னை பெருமை பாராட்டுகிறார். யாரு? மன்னிக்க இயலாத இருதயமுடைய மூத்த குமாரன். கர்த்தருக்கு அருமையானவர்களே, மூத்த குமாரன் என்ன சொல்றான் தெரியுங்களா? அப்பா கிட்ட நான் செய்தவர்களை அவன் தகவல் என்ன சொல்றான்? அப்பா, நீங்க செய்த அநியாயத்தை நான் செய்யவில்லை. நீ செய்த அநியாயத்தை நான் செய்யவில்லை. மூத்த குமாரனுக்கு சொத்துல 2 பங்கு வரணும். ஆனா இளைய குமாரனுக்கு சேர வேண்டிய அந்த சொத்தின் பகுதியையும் அதோடு கூட சேர்த்து அன்பின் நிமித்தமாக பிதாவானவர் தகப்பனானவர் கொடுத்த பங்கையும் சேர்த்து அனுப்பிச்சிட்டீங்க. நீங்க செய்த மாதிரி நான் செய்யவில்லை. நீங்க செய்த மாதிரி நான் ஒருபோதும் செய்தது இல்லை. நான் எப்பொழுதும் எல்லா வேலைகளையும் இந்த வீட்டுல செய்துகிட்டே இருக்கிறேன். நான் அலுவலகத்துல எல்லா பணியும் செய்கிறேன். சிறு குழந்தைகளை நான் கவனிக்கிறேன். பொருளாதார பண காரியங்களை கவனிப்பது என்னுடைய பொறுப்பா இருக்குது. ஆகினால நீங்க என்ன நினைவு கூறவே இல்லை. உங்க மனமெல்லாம் இளைய குமாரன் மேலதான் இருக்குது அப்படின்ட்டு அவன் சொல்றான். என் ஸ்நேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. அவன் ஆகவே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, யாருடைய உள்ளம் மன்னிக்க இயலாத உள்ளமாயிருக்கிறதோ அந்த உள்ளம் தான் செய்த தியாகத்தை பெருமையாய் பேசும். தான் செய்த தியாகத்தை என்ன செய்யும்? பெருமையா பேசும். அடுத்தபடியாக நாம் என்ன பார்க்கிறோம்னா, லூக்கா 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தேசிகளிடத்துல உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அழிப்பித்தீரே என்றான். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். அப்போ இவன் என்ன பண்றான்னா, எப்பொழுதும் தன் சகோதரன் மேல் குற்றம் சாட்டுகிறார். மன்னிக்க இயலாத இருதயமுடையவர்கள் எப்பொழுதும் தன் வீட்டில் பிறந்த தன் சொந்த தம்பியை தங்கச்சி என்ன பண்ணுவாங்க? குற்றம் சாட்டி கொண்டே இருப்பாங்க. அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த மூத்த குமாரனை போல இருக்கிற மக்கள் காரியங்களை பேசுவதற்கு கடந்த காலத்திலிருந்து கொண்டு வருவார். கடந்த காலத்திலிருந்து கொண்டு வருவார். என்ன கொண்டு வந்தாங்க? இந்த குமாரன் வந்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க? கடந்த காலம் எது? தேசிகளிடத்துல உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன். இவன் என்ன சொல்லிருக்கணும்? என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லி. ஆனா என்னுடைய தம்பின்னு சொல்லாம
தன்னுடைய தம்பியின் மேல அவன் சுமத்தி கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு நாம் மற்றவர்களை மன்னிக்க விருப்பம் இல்லாமல் நாம் கோபமாய் இருக்கும்போது சபையில் இருக்கிற நம்முடைய சகோதரர்களை நம்முடைய சகோதரிகளை என்ன செய்கிறோம்? தொடர்ந்து குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம என்ன பண்றோம்? குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறோம். அவன் இந்த மனப்பான்மை தவறு. இந்த மனப்பான்மை தவறு. நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கணும்? தெய்வீக அன்பு. 1 கொரிந்தியர் 13:4-5 இந்த 2 வசனமும் என்ன சொல்லுது? அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, சினம் அடையாது. சினம்னா கோபம், அடையாது, தீங்கு நினையாது. அன்பு என்ன செய்யாது? மற்றவங்க நமக்கு செய்த குற்றங்களை நம்முடைய இருதயத்துல தேக்கி வைக்காது, இல்லாவிட்டால் பதிவு செய்யாது. அன்பு என்ன செய்யும்? பொறுத்து கொள்ளும், மன்னிக்கும். அன்பு என்ன செய்யும்? மன்னிக்கும். ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, நம்ம மூத்த குமாரனை போல எப்ப பார்த்தாலும் மற்றவங்க செய்த குற்றத்தை, கடந்த காலத்தில் அவங்க செய்த குற்றத்தை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே சபையில இருக்கிற நமக்கு அது சரி. அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், மன்னிக்க இயலாத இருதயமுடைய மூத்த குமாரன் விருந்து கூட்டத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டார். மன்னிக்க விருப்பம் இல்லாத, மன்னிக்க இயலாத மூத்த குமாரன் என்ன பண்றான்? விருந்து கூட்டத்திலிருந்து தன்னை என்ன பண்றான்? விலக்கிக் கொள்கிறான். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்துல மன்னிக்க விருப்பம் இல்லாத இருதயம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? குடும்பத்துல பிரிவினைகளை கொண்டு வருவோம். குடும்பத்துல என்ன பண்ணுவோம்? பிரிவினைகளை கொண்டு வருவோம். அவன் அது மாத்திரமல்ல, குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களிடமிருந்து நாம் பிரிந்தே வாழ்வோம். அம்மாவோட ஐக்கியப்பட மாட்டோம், அப்பாவோட ஐக்கியப்பட மாட்டோம், அண்ணனோட தங்கச்சியோட ஐக்கியப்பட மாட்டோம், தம்பியோட ஐக்கியப்பட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? குடும்பத்துல இருப்போம். குடும்பத்துல நம்ம எப்படி வாழ்வோம்? பிரிந்து தனியாக வாழ்வோம். அவன் ஒரு நல்ல காரியம் வீட்டுல நடக்குதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த நல்ல காரியம் வீட்டுல நடக்கும்போது வீட்டுல இருக்க மாட்டாங்க, வீட்டுல இருந்து எங்கேயாவது போயிட்டு. இந்த மாதிரி சுபாவம் நமக்கு ஏற்றது அல்ல. ஆமென், அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? நீ குடும்பத்தில் இருக்கிற உன்னுடைய தம்பி, உன்னுடைய தங்கச்சி, உன்னுடைய தாயார், உன்னுடைய தகப்பனார் உனக்கு விரோதமா குற்றம் செய்திருந்தால் கிறிஸ்து உனக்கு மன்னித்தது போல நீ என்ன செய்யணும்? மன்னிக்கணும். மன்னிச்சுட்டு என்ன பண்ணணும்? உங்க வீட்டுல ஒரு விருந்து கூட்டம் நடக்குதா? அந்த கூட்டத்தில் நீங்க எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியோடு, சந்தோஷமா கொண்டாடும், ஆனந்த கழிப்போடு இருக்கும். நம்முடைய குடும்பத்தில் நம்ம என்ன செய்யணும்? மகிழ்ந்து கழிப்போம். அங்க போயிட்டு ஆறரை உலர்ந்த வச்சிருக்க கடுப்பா இருக்க, எரிச்சல் அடைய, கோபம் அடைய. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு நேரத்தை
அல்லேலூயா. விசனமாகவோ கோபமாகவோ என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. அவன் அவன் நம்ம கோபமா இருந்தா கூட நம்ம வீட்டில் நடக்க வேண்டிய விருந்து நிச்சயமா நமக்குதான் பாதகம், நமக்குதான் பாதகம். ஏன்னா நமக்கு விருந்து கிடைக்கும். அவன் அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாம் என்ன செய்யணும்? வாசிங்க மத்தேயு 18:21 வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். அப்பொழுது பேதுரு இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரனா அந்திரேயா எனக்கு விரோதமா குற்றம் செய்தா நான் எத்தனை தரம், சொல்லுங்க, எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன கேட்கிறாரு? அதற்கு இயேசு, 7 தரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஏன் அப்படி சொன்னாரு? மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? 7 தரம் மட்டுமோ அப்படின்னு கேட்டாரா? பேதுரு கேட்டாரா? 21ஆம் வசனத்தை பாருங்க, கடைசியில 7 தரம் மட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் 7 தரம் மட்டுமான்னு கேட்டா தெரியுங்களா? யூதர்கள் ஒருவர் குற்றம் செய்தால் அந்த குற்றம் செய்தவர்கள் குற்றத்தை பொறுத்துக் கொள்ளும்படி நாள் முழுவதும் கெஞ்சினால், யூதர்கள் குற்றம் செய்தவனை எத்தனை முறை மன்னிப்பார்கள்? 3 முறை. எத்தனை முறை மன்னிப்பாங்க? 3 முறை. ஆனா இவன் பேதுரு இயேசுவிடத்தில் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே, யூதருடைய வழக்கத்தின்படி 3 முறை தான் மன்னிக்கணும். ஆனா நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்? 3 முறை மன்னிக்கிறதுக்கு பதிலா ரெட்டிப்பா மன்னிச்சிருக்கிறேன். ரெட்டிப்பானா 6 முறை. 3 வந்து ரெட்டிப்பானா 6 முறை. 6 முறை மாத்திரம் இல்ல, இன்னும் அடிஷனலா இன்னொரு முறை 7 முறை மன்னிச்சிருக்கிறேன் அப்படின்றத சொல்லாமல் இந்த கேள்வியின் மூலமா இயேசுக்கு சொல்றோம். இயேசு பேதுருடைய உள்ளத்தை, இருதயத்தை நன்றாக அறிவார். அதனால இயேசு என்ன சொல்றாருன்னா, பேதுரு 7 அல்ல 70 முறை நீ என்ன பண்ணணும்? 7 மாத்திரமல்ல, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு என்ன சொல்றாருன்னா, 70 முறைனா கரெக்டா 490 முறையா இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு சீஷன், என்னை பின்பற்றுகிற ஒரு சீஷன். உன்னுடைய குணம் எப்படி இருக்கணும்? உன்னுடைய குணம் எப்படி இருக்கணும்? என்னுடைய குணம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி உன்னுடைய குணம் இருக்கணும். நான் எப்படி மன்னிக்கிறேன்? என்னுடைய மன்னிப்புக்கு
உன்னுடைய மன்னிப்பு லிமிட்லெஸ் மன்னிப்பா, வரையறை இல்லாத மன்னிப்பா இருக்கணும்னு சொல்லிதான் இயேசு என்ன சொல்றாருன்னா, மகனே 7 அல்ல 7 இப்ப நீங்க அதுக்கு பின்னால வரக்கூடிய அந்த ஓமையை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஓமையில நம்ம என்ன பார்க்கிறோம்? அந்த ஓமையில நாம் படிக்கிற காரியம் என்னன்னா, தேவன் நம்மை என்ன பண்ணிட்டாரு? மன்னித்து விட்டார். தேவன் நம்ம என்ன பண்ணிட்டாங்க? அப்போ நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களை நாம் மன்னிக்க அவர் நம்மை எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மை மன்னித்து விட்டார். பாருங்க, நான் ரட்சிக்கப்படும் போது எனக்கு ஆண்டவர் நான் செய்த எல்லா பாவத்தையும் எனக்கு அப்படியே காமிச்சேன். நான் யோசித்தேன், நான் செய்த பாவம் என்னுடைய தம்பிக்கு விரோதமா, எங்க தங்கச்சிக்கு விரோதமா, எங்க அம்மாவுக்கு விரோதமா, என்னுடைய உற்சாக உறவினருக்கு விரோதமா, என்னுடைய அதிகாரிகளுக்கு விரோதமா நான் செய்த பாவம் அல்ல. நான் செய்த பாவம் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமா நான் பாவம் செய்ய. இதுதான் நான் ரட்சிக்கப்படும் போது உணர்ந்த காரணம். ஆய்வுல நான் கர்த்தருக்கு விரோதமா துரோகம் பண்ணியிருக்கேன். அவன் ஆகியோட நான் என்ன பண்ணேன்னா, அழுகையோட கண்ணீரோட ஏறக்குறைய 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் என்னுடைய பாவங்களை எல்லாம் பாவத்துக்காக அழுது பகிரங்கமா எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த பாடல எல்லாரும் இருக்காம பகிரங்கமா நான் அழுது. ஏன்னா நான் அவ்வளவு மோசக்காரனா இருக்கேன். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? என்னுடைய பாவங்களை இமை பொழுதுல அல்லேலூயா அல்லேலூயா. அதுல இந்த ஊமையில நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னா, 1000 தாலந்து பொண்ணு. இந்த 1000 தாலந்து பொண்ணு ஒரு அரசன் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு கடனா கொடுக்கிறான். 1000 தாலந்து பொண்ணுன்னா என்ன அர்த்தம்னா, 1000 பைகள் நிறைந்த பொண்ணு. 1000 பைகள் நிறைந்த பொண்ணு. இந்த பொண்ணை தூக்குனா 8600 போர் சேவகர்கள் தான் இந்த பொண்ணை தூக்க முடியும். அவ்வளவு வெயிட் உள்ள பொண்ணு. ஆனா நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த 1000 தாலந்து பொண்ணை அவன் கெஞ்சி கேட்கிறான், தயவு கூர்ந்து எனக்கு இரக்கம் பாராட்டணும்னு கேட்டப்போ அரசன் என்ன பண்றான்? 1000 தாலந்து பொண்ணு கடன் பட்டவனுக்கு மன்னிக்கிறானா இல்லையா? மன்னிக்கிறான். அவனுக்கு மன்னிக்கிறான்ல, மன்னிக்கிறான். ஆமென் அல்லேலூயா ஆமென். மன்னிக்கிறான். ஏன்னா அவனால கடனை தீர்ப்பதற்கு அவனுக்கு நிர்வாகம் இல்லை. அவனால கடனை தீர்ப்பதற்கு அவனுக்கு நிர்வாகம் இல்லை. நிர்வாகம் இல்லைன்னா என்ன செய்யணும்னா, தன்னுடைய மனைவியும் தனக்கு இருக்கிற பிள்ளைகளையும் அடமானம் வைக்கணும். கடனை தீர்க்கிற வரைக்கும் மனைவியையும் பிள்ளைகளையும் யாருக்கு நம்ம கடன் வாங்கணுமோ அவங்களுக்கு அடமானம் வைக்கிறது. அதுதான் வழக்கம். ஆனா இந்த அரசன் என்ன பண்றான்?
இந்த அரசன் என்ன பண்றான்? ஆண்டவரே, என்னிடத்துல பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனா இந்த அரசன், இந்த ஊழியக்காரன் என்ன பண்றான்? மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு கடனையும் அவனுக்கு என்ன பண்ணான்? இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற நாமும் கூட 1000 தாலந்து கடற்பட்ட மக்களைப் போல இருந்தோம். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாம் இந்த 1000 பைகள் நிறைந்த பொது 8600 போற்றவர்கள் தூக்கி சுமக்கக்கூடிய அளவுக்கு வெயிட்ல இருந்தது போல, அதை விட வெயிட்டா உண்மையிலேயே இந்த பாரம் நமக்குள்ள இருந்துச்சு. நம்ம இந்த பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருந்தோம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? எப்படி அந்த கடனை அவர் மனம் இறங்கி விடுதலை பண்ணி அவருக்கு மன்னித்து விட்டது போல, நமக்கும் கர்த்தர் என்ன பண்ணாரு? மனம் இறங்கி நம்ம விடுதலை பண்ணி நமக்கு மன்னித்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த மன்னிக்கப்பட்டவன் என்ன பண்ணா? வெளியே வரும். வெளியே வந்த உடனே இவனுக்கு கடன்பட்டவன் எவ்வளவு கடன்பட்டுக்கிறான்? 100 வெள்ளிக்காசு. 100 வெள்ளிக்காசுன்றது கணக்குல வைக்கக்கூடிய அளவுக்கு மிக சொற்பமான பணம். கணக்குல வைக்கக்கூடிய அளவுக்கு மிக சொற்பமான பணம். அதாவது ஒரு காணிக்கை கவர்ல நீங்க போடுறீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி காணிக்கை கவருக்குள்ள போடக்கூடிய சொற்பமான தொகை. அந்த தொகையை இவனால என்ன செய்ய முடியல? இவனால மன்னிக்க முடிஞ்சுங்களா? சொல்லுங்க, மன்னிக்க முடிஞ்சா? மன்னிக்க முடியல. இவன் என்ன சொல்றான்? வாதிக்கிறவருடைய கைகளில் இவனை ஒப்பு கொடுக்கிறான். மத்திய 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவனும் 30வது வசனத்தில் வாசிக்கிறான். அவனும் சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில். கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் முன்னிடத்தில் சொற்பமான தவறை செய்துவிட்டு என்னை தயவாய் மன்னியும் என்று கேட்கும் பொழுது நாம் மன்னிக்கிறோம்? மறக்கிறோமா? நாம் மனம் இறங்குகிறோமா? அந்த சொற்பமான தவறை செய்த அந்த சகோதரனை, அந்த சகோதரியை நாம் அந்த பாரத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறோமா? அந்த சொற்பமான தவறை, தப்பை செய்த அந்த சகோதரனுக்கு, அந்த சகோதரிக்கு முழு மனதோடு கூட மன்னிக்கிறோமா? இந்த உண்மையிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குது. 1000 காலத்து பொன்னை மன்னித்த அந்த ஊழியக்காரன் என்ன சொல்றான்? நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலமா நம்மோடு கூட பேசுகிற, நான் உனக்கு இறங்கினது போல, நான் உன் பாவத்தை மன்னித்தது போல, நான் உன் அக்கிரமத்தை மன்னித்தது போல, நான் உன் அநியாயத்தை மன்னித்தது போல நீ மற்றவர்களுக்கு இறங்க வேண்டாமா? ஆமென். இப்ப நீங்க யோசிக்கிறீங்க, பாஸ்டர் சொல்றது மாதிரி நடக்க
இப்போ இங்க உட்கார்ந்துக்கிற சில பேர் யோசிக்கிறீங்க, இன்னும் என் இருதயத்துல கோபமாவே இன்னும் நான் எப்படி இருக்கிறேன்? சிங்கம் மாதிரி தான் இருக்கிறேன். இன்னும் எப்படி இருக்கிறேன்? ஏன்னா உங்க முகத்தை பார்த்தா சிங்கம் மாதிரி தான் தெரியுது. பாருங்க. அல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ கடைசியில் என்ன நடக்குதுன்னா, மன்னிக்கப்பட்ட இந்த 1000 தாளந்து கொடுக்க வேண்டியவங்க மன்னித்து விட்ட ஊழியக்காரன் என்ன பண்ணா? கொல்லாத ஊழியக்காரனே என்ன சொன்னா? கொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் இந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். உன்னுடைய உடன்காரனுக்கு நீ இறங்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லி அவனை கடனை தீர்க்கிற வரைக்கும் அவனை உபாதிக்கிறவனுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறான். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் நம்ம மன்னித்த போது அறக்குறையா மன்னிச்சார். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நான் ஊரிஸ் கல்லூரியில அந்த ஹால்ல முழங்கால் போட்டு பாவத்துக்காக அழுதுட்டே இருக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய பாவத்தை, என்னுடைய அக்கிரமத்தை, என்னுடைய அநியாயத்தை என் இருதயத்திலிருந்து வெளியே தூக்கி அப்படி எடுக்கிறார். எடுத்து அந்த ஒரு இமை பொழுது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என் இருதயத்தை பாரப்படுத்திக் கொண்டிருந்த என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய குற்றங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கிவிட்டன. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் எனக்குள்ள வந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய தப்பிதங்களை மனப்பூர்வமா இயேசு மன்னித்தார். என்னுடைய தப்பிதங்களை மனப்பூர்வமா இயேசு என்ன பண்ணாரு? இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க பக்கத்துல அநேக சகோதரர்கள் சகோதரிகள் உட்கார்ந்து, நீங்க உங்களுக்கு மன்னிக்க இயலாத இருதயமா இருந்துச்சுன்னா, நீங்க பக்கத்துல உட்கார்ந்துக்கிற சகோதரத்தை பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்கன்னா, கோபமா எப்படி பார்ப்பீங்க? கோபமா? கோபத்தோட என்ன இருக்கும்? கசப்பு. கோபத்தோட எப்படி இருக்குங்க? சொல்லுங்க. கசப்பு. இப்ப உங்களுக்கு கசப்பு இருக்குதுங்களா? கோபமா இருக்கீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்கிற சகோதரத்தை பார்த்தா எரிச்சல் வருதா? எரிச்சல் வருதுங்களா? எரிச்சல் வரக்கூடாது. ஆமென். எரிச்சல் வருதுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அந்த சகோதரனை மன்னிக்கிறதுக்கு மனமே இல்லை. உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு ஆயுதம். இந்த கடைசி வசனம் என்ன சொல்லுது? கடைசி வசனம் என்ன சொல்றது? நீங்கள் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்புதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் எங்கள் பரமபிதாவும் இப்படியே செய்வார். அவர் கொடுத்த மன்னிப்பு, உங்களுக்கு கொடுத்த மன்னிப்பு வாபஸ் வாங்கப்படும். ஆகிய கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் உங்கள் சகோதரர்களை சகோதரிகளை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆமென். நீங்க வீட்டுக்கு போன உடனே சகோதரனை சகோதரியை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு
கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல நானும் உனக்கு என்ன செய்றேன்? மன்னிக்கிறேன். நிபந்தனை இல்லாமல் ஐஸ்கிரீம் கேட்காம பிரியாணி கேட்காம நான் என்ன பண்றேன்? மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? எழுதி நிற்பாரா? இன்றைக்கு நாம் கேட்ட இந்த சத்தியத்துக்காக நாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 3:13. கொலோசியர் சொல்லுங்க, வாய் திறந்து. கொலோசியர் 3:13. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவர்